இருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் பேசுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. பேசாத கல்லையோ, பேசாத மண்ணையோ, பேசாத மரத்தையோ அல்ல, பேசுகிற தெய்வத்தை தேடி நானும் நீங்கள் இந்த காலை வேளையில வந்திருக்கிறோம். அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தைக்கு தலைப்பு கொடுக்க கூடும் என்று சொன்னால், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த நாளுக்கு வார்த்தையை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஒரு விசை கூட பாவத்திலிருந்து கர்த்தர் எங்களை ரட்சித்தார். என்னுடைய 12-13வது வயது எனக்கு ஸ்பொட்டாக சொல்ல முடியாது. ஆனால் 12 அல்லது 13 வயதுல பாவத்தில் இருந்து கர்த்தர் என்னை ரட்சித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களையும் இயேசு கிறிஸ்து 5 வருஷத்துக்கு முன்னுக்கோ 20 வருஷத்துக்கு முன்னுக்கோ அல்லது எத்தனை காலத்துக்கு முன்னுக்கோ தெரியாது, பாவத்தில் இருந்து ஒரு விசை கூட உங்களை ரட்சித்த தேவனுக்கு கையை தட்டி, ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ரட்சிப்பு, ரட்சிக்கிறவர் என்றால் விடுதலை அல்லது விடுவிக்கிறவர் என்றும் பொருள்படும். ஆமென். ஒரு விசை கூட பாவத்திலிருந்து எங்களை விடுவித்தது மாத்திரமல்ல, அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் எவ்வளவோ சோதனைகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் மத்தியில எங்களை விடுவிக்கிற தெய்வமாய் இதுவரைக்கும் கூட இருந்த அந்த எபனேசரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய விடுவிப்பின் வேலையானது, ஆண்டவருடைய விடுதலையாக்கும் வேலையானது ரட்சிப்போடு முடிந்து விடவில்லை. நாங்கள் பரலோகம் போய் சேரும் வரைக்கும் கர்த்தருடைய விடுதலை நம்மை காத்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது பிசாசினாலே வருகிற பிரச்சனையாக இருக்கலாம், அது மனுஷர்களால் வருகிற பிரச்சனையாக இருக்கலாம், அது நம்முடைய தேவைகளால் வருகிற பிரச்சனையாக இருக்கலாம். எல்லா பிரச்சனையில இருந்தும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் நம்முடனே கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவர் என்னோடு கூட இருந்து வழி நடத்தினார்? ஆமென். என்ற இயேசப்பாவால தான் நான் உயிரோடு கூட இருக்கிறேன். எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேன், இதற்கு ஈடு என்ன தருவேன், இதற்கு ஈடு என்ன தருவேன், இதற்கு ஈடு என்ன தருவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த பாடலையே பிடித்த ஒரு சரணம் என்றால், பலர் சபித்து என்னை தூஷித்த பொழுது என்னை ஆசீர்வதித்து உயர்த்தீரே. நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர், நம்மை தப்புவிக்கிறவர். ஒரு விசை பாவத்திலிருந்து தப்புவித்தார். இப்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை கர்த்தர் நம்மை தப்புவிக்கிறார். செய்திக்கு ஆதாரமாக எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 30வது அதிகாரம் 11வது வசனம். செய்திக்கு ஆதாரமாக எரேமியா 30:11 எடுத்து நாங்கள் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்லுவோம். உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். ஆமென். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமலும். காணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மறுபடியும் தொடக்கத்துல படியமா. ஹல்லேலூயா. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன். கொஞ்சம் ஆறுதலாகும். சொல்லுங்க. உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவீங்களா? நல்லா கையை தட்டி பைபிளை கீழே வச்சுட்டு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? நான் உன்னுடனே கூடவே இருக்கிறேன். உன்னை ரட்சிக்கும்படிக்கு, உன்னை விடுவிக்கும்படிக்கு, உன்னை பாதுகாக்கும்படிக்கு, உன்னை
தப்புவிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. எங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் நம்முடனே கூடவே இருக்கிறார். நம்முடைய நிழல் கூட நம்மோடு கூட எப்பவும் வராது. சூரியன் மாறும் பொழுது நம்முடைய நிழலும் மாற்றம் அடையும். ஆனால் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார்? உன்னை ரட்சிக்கும்படிக்கு நீ பூமியிலேயும் நான் பரலோகத்திலேயும் அல்ல, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும். என்னடா இந்த தூக்கம் உறக்கம் ரெண்டும் ஒன்று தானே, தூக்கம் உறக்கம் ரெண்டும் ஒன்று தானே என்று சிந்திக்கிறல் உண்டு. ஆனால் இன்றைக்கு நான் அதுக்குரிய ஒரு சிறிய விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். தூக்கம் என்பது எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் இரவில் படுத்து செய்கிற காரியங்கள், இந்த இரவில் நல்ல நித்திரை செய்வோம் தானே, அது நாங்கள் என்னன்னு சொல்லலாம், உறக்கம் என்று சொல்லலாம். தூக்கத்தை என்னன்னு சொல்லுங்க பார்க்கணும்னு சொன்னால், இப்போ நீங்க பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, அந்த நேரத்திலே கதல இருந்து அவருக்கு அப்படி அண்டுவீங்க. அல்லேலூயா. அது என்னது? தூக்கம். ஆனா வேதம் சொல்லுது, தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை, களைப்படைவதும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னையும் உன்னையும் காக்கிற தேவன் 24 மணித்தியாலமும் எங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எங்கே என்று யாராவது உங்களை பார்த்து கேட்கலாம், நீங்க சொல்லுங்க, அவர் என்னுடனே கூடவே இருக்கிறார், என் பக்கத்துல இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகவில்லை, அவர் என்னை கைவிடவில்லை, அவற்ற உதவியால நான் இந்த 11 மாசங்களும் கடந்து வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால், ஆமென் ஆமென். எதினால் எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். அல்லேலூயா, அல்லேலூயா. நெஞ்சில கை வச்சுங்க, ஏசப்பா நீர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறீர். இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் அப்பா, வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, ஏசப்பா என்னை ரட்சிக்கும்படிக்கு, என்னை ரட்சிக்கும்படிக்கு, உன்னை விடுவிக்கும்படிக்கு, என்னை விடுவிக்கும்படிக்கு உன்னோடு இருக்கிறேன் என்று, உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தைக்காக, சொல்லுகிற வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வந்த சூழ்நிலைகள் மத்தியில கர்த்தர் எப்படி கூட இருந்தார் என்பதை குறித்து இந்த நாளில் நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது ஒன்று மனசுல நீங்க நன்றி செலுத்த வேண்டும், இன்னொன்று நீங்க சொல்லணும், கர்த்தாவே இந்த நாள் மட்டுமல்ல, இந்த உலகத்துல இருக்கும் வரைக்கும் உடைய கிருபை என்னோடு கூட இருக்கட்டும், என்னை கைவிடாதீங்க ஏசப்பா, என்னை விட்டுட்டு போகாதீங்க ராஜா, எப்பொழுதும் என்னோடு கூட இருங்க ஆண்டவரே. அல்லேலூயா. முதலாவது நாங்கள் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இருந்து அங்கே புறப்பட்டு வருகிறார்கள். எகிப்திலே 400 வருடங்களுக்கு மேலாக அடிமைப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு அந்த இடத்திலே ஜீவித்த தேவ பிள்ளைகளை தன்னுடைய தாசனாகிய மோசேயின் மூலமாய் கர்த்தர் விடுவித்துக் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கையெழுத்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அதுபோலதான் எத்தனையோ வருஷங்களாக பாவத்தில் இருந்த என்னையும் உங்களையும் கர்த்தர் விடுவித்துக் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ ஜனங்கள் எகிப்தில இருந்தது போல நானும் நீங்களும் பாவத்துக்குள்ள இருந்தோம், கர்த்தர் எங்களை விடுவித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. விடுவித்துக் கொண்டு வரும் பொழுது அவங்க சந்தோஷமா துதிச்சு கொண்டு ஆடி பாடி மகிழ்ச்சியோடு வரும் பொழுது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை வருகிறது. என்ன? முன்னுக்கு ஒரு செங்கடல் நிற்கிறது. சொல்லுங்க, செங்கடல். செங்கடல். கையை சொல்லுங்க, செங்கடல். கையை சொல்லுங்க, அல்லேலூயா. செங்கடல். அல்லேலூயா. இப்பதான் எகிப்திலிருந்து அந்த பிரச்சனை விடுதலை அடைந்து வாராங்க. இப்ப முன்னுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. என்னது? கடல். வேற மலை என்றாலும் தாண்டி போகலாம், மரமண்டா ஏறி போகலாம், பள்ளமண்டா ஏதோ தவண்டு தவண்டு போகலாம். ஆனா இருக்கிறது என்னது? கடல்.
ஆகவே தண்ணீர் மூழ்கடித்து விடும், அங்கால போக முடியாது. இந்த ஒரு சிச்சுவேஷனில் அவங்க துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இன்னொரு தகவல் வருகிறது. எகிப்து ராணுவங்கள், எகிப்தினுடைய குதிரைகள் எங்களை பிடிக்க பின்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப திரும்பி பார்க்கிறாங்க, குதிரைகளுடைய சத்தங்கள், ராணுவ வீரருடைய சத்தங்கள் கேட்கிறது. இப்ப முன்னுக்கும் போக முடியாது, பின்னுக்கும் போக முடியாது. பெரிய ஒரு நெருக்கம், பெரிய ஒரு பிரச்சனை, பெரிய ஒரு உபத்திரவம், முன்னுக்கும் பின்னுக்கும் போக முடியாதபடி தேவ ஜனங்கள் தவித்துக் கொண்டிருந்தார்கள். அத போல தேவ பிள்ளையே, இந்த நாளில உன்ற வாழ்க்கையும் ஒரு தவித்துக் கொண்ட சூழ்நிலை இருக்கலாம். உன்னை ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். யாத்திராகமம் 14:13 வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 14:13. அல்லேலூயா. 14:13. யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கையை தட்டுங்களா, கையை தட்டுங்களா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் முன்னுக்கும் போக முடியவில்லை, பின்னுக்கும் போக முடியவில்லை. ரெண்டுக்கு நடுவில் நெருக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது தேவ மனுஷன் சொல்லுகிறான், பயப்படாதேங்க, கவலைப்படாதேங்க. இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காணாதபடி உங்களை ரட்சிக்க உங்கள் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில வியாதிகள் ஒரு பக்கம், குடும்ப சூழ்நிலைகள் இன்னொரு பக்கம் உன்னை நெருக்கிக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எகிப்தியனை என்றைக்கும் நீ காண்பது இல்லை, நான் உன்னை ரட்சிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை ரட்சிப்பேன். ஆமென். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் தூரத்தில் அல்ல, உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆமென். உன்னை விடுவிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆமென். கலங்காதே, ஆமென், சோர்ந்து போகாதே. தேவ ஜனங்கள் திகைத்து போனான்னு வேதம் சொல்லுது. அந்த பிரச்சனையால திகைத்து போய் என்ன செய்யறன்னு தெரியாம கையை பிசைந்து கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சில வேளைகளில் எங்கட முழங்கால்கள் தள்ளாடும், சில வேளை எங்கட கைகள் எல்லாம் நடுங்கும். அந்த சூழ்நிலை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவர் என் கூடவே இருக்கிறார். இதை கடந்து போகத்தக்கதால், இதை தாண்டி போகத்தக்கதால் என் தேவன் என்னை பலப்படுத்துவார். ஆமென். என்ன நடக்கிறது? தேவ மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் இப்படி அழுது கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் இப்படி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உன் கையில் இருக்கிற தடியை நீட்டு என்று சொன்னார். அவன் தடியை நீட்டின பொழுது செங்கடல் இரண்டாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதினால் நீர் என்னோடு இருப்பதினால். கைதட்டி பாடுவோமா? அடிக்கடிக்கு இந்த தியானத்தை நான் தியானிப்பதுண்டு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மோசே தடியை நீட்டின பொழுது கடல் என்ன பிறந்துச்சு? ரெண்டாக. யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சக்கணக்கில் நிற்கிறாங்க. இந்த லட்சக்கணக்கில் நிற்கிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் போறதுக்கு அங்கே ஒரு வழியை கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அது தேவ பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. தேவ பிள்ளைகள் நினைத்தாங்க இந்த கடல் தங்களை மூழ்கடிக்க போகுது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும், என் பிள்ளைகளுக்கு இங்கே ஒரு வழி இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சில சூழ்நிலை குறித்து நீ யோசிப்பாய், என்னால தாண்ட முடியாது என்று. கர்த்தருக்கு தெரியும், இங்கே உனக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. திறந்த வாசலை கர்த்தர் உனக்காக வைத்தார். அல்லேலூயா. என்ன நடக்கிறது? அந்த வழியை திறந்த பொழுது தேவ ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷத்தோடு கடந்து போனார். ஆமென். எப்படி இருக்கு பாருங்க, எங்களை கதவு, முன் கதவு
ஒரு 6 அடி அகலம், என்ன 6 அடி அகலம். ஒரு 200 பேர் நாங்கள் சபையார் இருக்கிறோம். 6 அடி அகலத்துக்குள்ளாலே நாங்கள் போகும் பொழுது எல்லாரும் போகிறோம், அவ்வளவு நேரம் செல்லும். ஆனால் அந்த தேவ ஜனங்கள் லட்சக்கணக்கில் நின்றார்கள். அப்ப அந்த லட்சக்கணக்கில் நிற்கிற ஜனங்கள் எல்லாரும் பிரயாணப்படுவதற்காக தேவன் எந்த அளவு பெரிய வழியை திறந்திருப்பார். நீங்க யோசிக்கிறீங்களா, ஒரு 5 அடி பாதை அல்லது எங்கட A9 பாதை மாதிரி ஒரு 12 அடி 16 அடி பாதை? இல்ல இல்ல, அது பெரிய ஒரு அகண்ட லட்ச ஜனங்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த செங்கடலை கர்த்தர் இரண்டாக ஓதுகிறார். வேதம் சொல்லுகிறது, அந்த கடல் தண்ணீர் தேவ பிள்ளைகளுக்கு மதிலாக நின்றதா. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த பெரிசான அந்த பாதையிலே தேவ ஜனங்கள் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் உயிருள்ள தேவன், நம்மை கைவிடாத தேவன், கடைசி வரைக்கும் துணையாய் இருக்கிற தேவன். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் உனக்குள்ள இருந்தால் செங்கடல்ல கர்த்தர் வழிய வச்சார். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அல்லேலூயா. சின்ன பிள்ளைகள் எல்லாம் கடல் கரைக்கு போய், என்ன கடல் கரை என்று சொன்னால் நடுக்கடலுக்குள்ளே போகும் பொழுது அவங்க அப்படி அந்த கரை பக்கமாய் போய் அல்லேலூயா அந்த தண்ணியை தொட்டு பார்த்திருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த தண்ணிக்குள்ள சில மீன்கள் ஓடி இருக்கும், சில நண்டுகள் ஓடி இருக்கும், இறால்கள் ஓடி இருக்கும். அது வந்துட்டு என்னடா இங்கால போகலாம அப்படியே திரும்பி போயிருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன போல உங்களை போல ஒரு ஆளுண்டா அதுக்கு ஒரு மீனை பிடிச்சு சாப்பிட்டு இருப்போம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு ராஜா வழியை திறந்தார், ரட்சிக்கும்படிக்கு கூட இருக்கிறார். ஒருக்கா எகிப்திலிருந்து அழைச்சு கொண்டு வந்தார், அதுக்கு பிறகு அவர்களை கைவிடவில்லை, வழியெல்லாம் கர்த்தர் துணையாக இருந்தார். அருமையான தேவ ஜனங்களே, விக்கிரகங்களை நம்பி அந்நிய மார்க்கங்களை பின்பற்றின நாங்கள் கர்த்தரை நம்பி நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை பரலோகம் போய் சேரும் வரைக்கும் கர்த்தர் துணையாக கூட இருப்பார். அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்க கையை கொடுங்க, கையை கொடுத்து நான் சொல்றதை சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல் மக்களை போல, இஸ்ரவேல் மக்களை போல முன்னுக்கும் போகலாமல், முன்னுக்கும் போகலாமல், பின்னுக்கும் வரையலாமல், பின்னுக்கும் வரையலாமல் கலங்கிக் கொண்டிருந்தாலும், கலங்கிக் கொண்டிருந்தாலும் கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களை ரட்சிக்க, உங்களை ரட்சிக்க கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பார்த்து சொல்லுங்க, உங்களை ரட்சிக்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை ரட்சிக்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை ரட்சிக்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ரட்சிக்க கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். முதலாவது, முன்னுக்கும் பின்னுக்கும் போக முடியாமல் இருந்த தேவ ஜனங்களை ரட்சிக்க கர்த்தர் கூட இருந்தார். இரண்டாவது, நாங்கள் பார்க்கும் பொழுது பலனில்லாத ஒரு சூழ்நிலையில தனக்கு விரோதமாய் வந்திருக்கிற ராணுவத்தை மேற்கொள்ள, தனக்கு விரோதமாய் வந்திருக்கிற எதிரி படைகளை ஜெயிக்க பலனில்லாதிருந்த யோசபாத்தையும் அவனுடைய மக்களையும் ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் கூட இருந்தார். ஒரு வசனத்தை கூட 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 12வது வசனம், 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை கூட வாசிப்போம். ஹல்லேலூயா. எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயந்திருக்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு விரோதமாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு விரோதமாய் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. சொல்லுங்க, பலன் இல்லை, பலன் இல்லை. வலது கையெழுத்தி சொல்லுங்க, பலன் இல்லை, பலன் இல்லை. சக்தி இல்லை, சக்தி இல்லை. ஆண்டவரே, ஆண்டவரே, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அப்பா, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, உபத்திரவத்துக்கு மேல உபத்திரவம் அப்பா, உபத்திரவத்துக்கு மேல எனக்கு பலன் இல்லை, எனக்கு பலன் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் செய்கிற தவறான காரியம் என்ன தெரியுமா? தங்களுக்கு பலன் இல்லைன்னு போய் மனுஷர்கிட்ட சொல்லுவாங்க. தங்களுக்கு பலன் இல்லைன்னு சொல்லி ஒரு சாதாரண நாசியில சுவாசம், உங்களுக்கு எப்படி நாசியில சுவாசம் இருக்கோ அவனுக்கு நாசியில சுவாசம் இருக்கு, அவன்கிட்ட போய் சொல்லுவாங்க.
ஆனா யோசபாத் கர்த்தர்கிட்ட போய் சொல்ற, அப்பா இந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு என்னட்ட பலன் இல்லை. ரந்தரலபா சந்தரா ஹே ராம மரியா கரந்தரலபா. தேவ பிள்ளையே, கர்த்தர் சமூகத்தில் போய், ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மேற்கொள்ள என்னால் முடியவில்லை என்று சொல்லி மனமுடைந்து கண்ணீரோடு நீ நிற்கும் பொழுது உன்னை ரட்சிக்கும்படி கர்த்தர் உன்னுடன் பலன் இல்லை என்று சொல்கிறான். அப்படியே படிங்க 17வது வசனம். 17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பலன் இல்லை என்று சொன்ன பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, இந்த யுத்தத்தை பண்ணுகிறது நீ அல்ல. யூத மனுஷரே, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. கையை தட்ட கூடாதா? கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை, விடுதலையை பாருங்கள். ஆமென். பாருங்கள். ஆமென். ஒரு கர்த்தர் உங்களை ரட்சித்தான்னு நினைக்காதீர்கள், எப்பொழுதும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென். பலன் இல்லாத இந்த நேரத்தில், உங்களுக்கு சக்தி இல்லாத இந்த நேரத்தில் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படிக்கு நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பணத்தேவையை சந்திக்கிறதுக்கு என்னால முடியாது, என்னுடைய உழைப்பு இவ்வளவுதான், இந்த பெரிய கடனை கட்ட என்னால முடியாது என்று நீ நினைக்கலாம். கர்த்தர் சொல்லுவார், என்ன நம்புறாயா? என்னை நீ நம்புகிறாயா? என் பாதத்தில் தரித்திரு, நான் உனக்கு செய்கிற ரட்சிப்பை நின்று கொண்டு பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, நின்று கொண்டு பார். நின்று கொண்டு பார். உடைய கை நின்று கொண்டு பார். நின்று கொண்டு பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் என்ன செய்ய போறேன் என்பதை நின்று கொண்டு பார். ஆமென். பலன் இல்லாம இருக்கிறீங்களா? உங்களுடைய சரீரத்தில் அதுக்குரிய சக்தி இல்லாம இருக்குதா? உங்களுடைய மனசுல அதுக்குரிய வல்லமை இல்லாம இருக்குதா? அவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஏசப்பா ஒரு சின்ன இதயத்தை தந்துட்டு இவ்வளவு சோதனையை தாரீங்களே அப்பா, என்னால் முடியலை என்று சொல்லுங்க. அவர் சொல்லுவார், நான் உன்னுடனே கூடவே இருக்கிறேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் உன்னுடனே கூடவே இருக்கிறேன். ஆமென். அந்த அடிக்கடிக்கு ஊழியக்காரங்க சொல்ற ஒரு கதை. ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்காக ஊழியத்திற்கு வழுக்கிட்டாராம். தன்னுடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு, ஆண்டவரே நான் உம்மை நம்பி உமக்காக இந்த ஊழியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி அவர் பெரிய ஒரு ஊழியத்துக்காக தன்னுடைய இடத்தை விட்டு கடந்து சென்றார். அந்த நேரத்தில் அவர் ஊழியத்துக்காக நடந்து போகிற பொழுது ஷோம் பண்ணி கொண்டு, கர்த்தாவே என்னோட கூட வாங்கப்பா, என்னை கைவிடாதீங்க, நான் உம்மை நம்பித்தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் தொடர்ந்து அந்த ஊழிய பாதையில் போய் கொண்டிருக்கிறார். ஒரு முறை கூட அவர் ஒரு மணல் தரையால் நடந்து போகும் பொழுது அவர் நடக்கிற அந்த அச்சடையாளங்கள் தெரிகிறது. அதற்கு பக்கத்தில் பார்க்கும் பொழுது அவருக்கு பக்கத்தில் இன்னொருவர் நடக்கிற கால் அடையாளம் வந்து கொண்டே இருந்துச்சுதான். அப்போ அவருக்கு ஆச்சரியம் வந்து, பக்கத்தில் ஒருத்தரும் இல்லை, ஆனால் எனக்கு சேமாக இன்னொருவர் நடந்து வருகிறாரே, அடையாளம் தெரிகிறது. ஆகிய அவர்கள் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் நடந்து போது பக்கத்தில் ஒருவர் நடக்கிற மாதிரி அடையாளம் இருக்குது, என்ன ஆண்டவரே? கர்த்தர் சொன்னார், மகனே அது யாருடைய அடையாளமும் இல்லை, உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட வருகிறேனப்பா, உன்னோடு நான் நடந்து வருகிறேனப்பா, அது என்னுடைய கால அடையாளம் அப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த 2024வது வருஷம் 11 மாதங்களாக எங்களோடு கூட வந்த அந்த கால அடையாளங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிக் கொள்வோமா? அல்லேலூயா. 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 இவருக்கு பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. என்னோட ஏசப்பா வாரார், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா சந்தோஷமா பிரயாணம் பண்ணுங்கள். தொடர்ந்து பல நாட்கள் அவர் ஊழியத்தை செய்கிறார். ஊழிய பாதையிலே ஒரு நெருக்கமான சூழ்நிலை, ஒரு உபத்திரவமான வேதனை. அந்த நாளிலே அவர் மணல் தரையிலே நடக்கிறார். அந்த மணல் தரையில் நடக்கும் பொழுது அவர் தன் மனசை தைரியப்படுத்தி கொண்டு ஏசப்பா பக்கத்தில் இருப்பார் என்று சொல்லி அந்த கால அடையாளங்களை பார்க்கிறார்.
ஆனா அந்த கால அடையாளங்கள் இல்லை. ஆரம்பத்தில் கால அடையாளம் இருந்துச்சு, ஊழிய தொடக்கத்தில் இருந்துச்சு. இப்ப ஊழியத்தில் சோதனை வந்த பொழுது அந்த கால அடையாளம் இல்லையே, அதிலேயே முழங்கால் படிட்டு கதறினார், தேவனே எங்கே அந்த ஒரு கால அடையாளம்? ஆரம்பத்தில் என்னோடு கூட வந்தீங்கப்பா, 2 கால அடையாளங்களாக இருந்துச்சு, இப்ப ஒன்றுதான் இருக்குது, எங்கே ஆண்டவரை நீர் போயிட்டு என்ன கைவிட்டுட்டீரா என்று கேட்டபொழுது கர்த்தர் சொன்னார், மகனே நான் உன்னை கைவிடவில்லையப்பா, அன்றைக்கு எப்படி உன்னோடு வந்தேனோ இன்றைக்கு உன்னோடு எப்படியே வந்து கொண்டே இருக்கிறேன். அப்ப இவர் கேட்டாராம், அப்ப எங்க அந்த மற்ற கால அடையாளம்? ஒரு ஆள் என்னதானே தெரியுது, இன்னொரு ஆள் எங்க? அவர் சொன்னா என்ற கால அடையாளம் தான் தெரிகிறது. ஆண்டவர் சொன்னாராம், நீ பார்க்கிற கால அடையாளம் அந்த ஒரு கால அடையாளம் அது என்னுடைய கால அடையாளம். அப்ப ஊழியக்காரன் கேட்டார், அப்ப நான் நடக்கிறேனே, என்ற கால அடையாளம் அல்ல நான் நினைக்கிறேன். ஆண்டவர் சொன்னாராம், இல்லை இல்லை மகனே, பிரச்சனை இல்லாத நேரம் நான் பக்கத்தில் இருந்தேன், ஆனா இந்த பிரச்சனையின் நேரம் நீ என் கைகளில் இருக்கிறாய், உன்னை ஏந்தி கொண்டு நான் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன், உன்னை ஏந்தி கொண்டு நான் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன். என்னக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என்னக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். பலனில்லாத யோசபாத் ஆண்டவரே என்று கதறின பொழுது உன்னை நான் ரட்சிப்பேன் என்று சொன்ன தேவன் 21 வசனத்தை படிங்க. 21 பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். கையெழுத்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு அற்புதமான காரியத்தை பார்க்கிறோம். யோசபாத் கவனிங்க, இந்த யோசபாத் ஆண்டவரை போய் கேட்கிற, ஆண்டவரே எனக்கு பலன் இல்லையப்பா, பெரிய ராணுவங்கள் வந்திருக்குதப்பா, பெரிய பெரிய ஆயுதங்களோடு வந்திருக்கிறாங்களப்பா என்று சொன்ன கர்த்தர் சொன்ன, பயப்படாத, உன்னை நான் ரட்சிக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன பொழுது இவன் என்ன செய்யறான்னு சொன்னா, தன் ஜனங்களோட தன் மக்களோட பேசுகிறான். என்ன செய்யறான்னு சொன்னால், முன்னுக்கு ஆயுதம் அணிஞ்சாக்கள் போகக்கூடாது, முன்னுக்கு கர்த்தரை துதிக்கக்கூடிய ஜனங்கள் வாங்க என்று சொன்னான். அல்லேலூயா, கையெழுத்தி சொல்லுங்க அல்லேலூயா. 2 பகுதி, ஒன்று துதிக்கிறவங்க பாடுறவங்க, சொல்ல துதிக்கிறவங்க பாடுறவங்க. அல்லேலூயா. யோசபாத் என்ன செய்கிறான், வாங்க வாங்க துதிக்கிறார்கள், நல்ல கவலை மறந்து கர்த்தரை நன்றியோடு பாடி ஸ்தோத்திரம் பண்ணுறார்கள் வாங்கன்னு சொன்ன பொழுது கொஞ்சம் பேர் வந்தாங்க. அவங்கள ரெடி பண்ணி, நீங்க இப்படி பாடுங்க, இப்படி துதிங்க, இப்படி ஸ்தோத்திரிங்கன்னு சொல்லி போட்டு அவங்கள முன்னுக்கு வர்றான். அல்லேலூயா. இயக்கத்தின் முறையில சொல்றேன்டா, கரும்புலிய முன்னுக்கு வர்ற மாதிரி. ஆமென் சொல்லுங்க. யாரு கரும்புலி? பாடுறவனும் துதிக்கிறவனும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் ஒரு ஆயுதமும் இல்லை, இவன் ஒரு வில்லும் இல்லை, இவன் ஒன்றும் இல்லை. இவன் என்ன செய்கிறான், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே. நல்ல கையடிச்சு கையடிச்சு கையடிச்சு. அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இவங்க முன்னுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று போகும் பொழுது முன்னுக்கு ஒரு எதிரி பாட நின்று வாடா விர்ற நம்பன்றான். ஆமென் சொல்லுங்க. முன்னுக்கு நின்று குதிரை ஒரு கனைத்து இருக்கும், ஆனால் இவன் எதற்கும் பயப்படவில்லை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கையெழுத்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கையெழுத்து சொல்லுங்க, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பயப்படுகிறவன் துதிக்க மாட்டான், ஆமென். துதிக்கிறவன் பயப்பட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். இன்னைக்கு இந்த ஊழியத்துல நான் நிக்கிறேன்டா, கர்த்தரை துதிக்கிறது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென். சில வேளை ஒன்றுமே வாயில வராது,
அல்லேலூயா. அல்லேலூயா. ஒண்ணுமே வாயில வராது. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஒரு மனிதன் நான் நினைக்கிறேன் ஒரு பல வருஷம், ஒரு 6-7 வருஷம் வரும், ஒரு மனுஷன் பயங்கரமாக, எனக்கு இந்த யுத்தங்கள் இப்போ தொடங்கின பல காலம் தொடங்கின காரியம், பயங்கரமாக ஒருவர் வந்து ஆர்ப்பரித்து கொண்டு எனக்கு முன்னுக்கு பேஸ் டு பேஸ், முகத்துக்கு முகம் தர்க்கப்பட்டு கொண்டு நான் பதில் சொல்லி பார்த்து முடியவில்லை. ஆகவே ஒரு கட்டத்தில் நான் என்ன செய்தேன்னு சொன்னால், என்னுடைய ஒரு பெரிய கதிரை இருக்கு, உங்களுக்கு தெரியும். அந்த பெரிய கதிரை எடுத்துட்டு நான் அதில் இருந்துட்டு, அப்போ பெரிய ஃபோன் இல்லை, இந்த இப்படி ஒரு ஃபோன், பாட்டு போடக்கூடிய ஒரு ஃபோன், அந்த ஃபோனில் பாட்டை போட்டுட்டு நான் என் பாட்டில் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அண்ணாத்து கொண்டு தலையில் கையை வச்சு கொண்டு பாட்டு போகுது, நான் நித்திரேன். ஆமென். நித்திரேன்டா நான் என் சரீரம் நித்திர கொண்டுச்சுது, என் ஆத்துமா கத்தரை நோக்கி பார்த்து. ஆமென் சொல்லுங்க. அவன் கத்துறான், எனக்கு கத்தல் கேட்கல, பாட்டு தான் கேட்குது. அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க, அல்லேலூயா. அதுக்கு முன்னுக்கு கத்தல் கட்டுச்சு தானே, துதி வந்தோன்னு அது குறைஞ்சிட்டு. அல்லேலூயா. ஒரு கட்டத்துல எங்கேடா அந்த காலில் ஒரு மழை துளி மாதிரி விழுகுது என்ற காலில். அவன் சொல்லுங்க, என்னடா மழைகளை பெய்யுதோடு முன்னுக்கு வண்டிக்கிறானே. அவன் என்னடா கால் மழை துளி மாதிரி ஒரு டொட்டா விழுகுது. நான் ஈஸா கண்ணை திறந்து பார்க்குறேன்னு பாருங்க, அந்த மனுஷன் பாதத்தருகே உட்கார்ந்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்தான். ஏதினான் கிருபை. ஆமென். துதிங்க, ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆமென். கவலைப்படாதீங்க, ஆமென். பலன் கர்த்தர் கொடுப்பார். ஹalleluya. வருத்தம் வந்துட்டதா, வயிற்று குத்து வந்துட்டுதா, நெஞ்சுளைவு வந்துட்டுதா, துன்பம் வந்துட்டுதா, உடனே கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம் அப்பா, ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. பலன் இல்லாத இந்த நேரத்தில் ஸ்தோத்திரிக்கிறான். வேதம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். ஹalleluya. சொல்லுங்க, ஸ்தோத்திரத்தினால, ஸ்தோத்திரத்தினால, சவுண்டா சொல்லுங்க, ஸ்தோத்திரத்தினால, ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். ஹalleluya. ஹalleluya. இந்த மாசம் கர்த்தர் நமக்கு கிருபையின் மாதத்தை கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இந்த மாசத்துல இருக்க எழுந்து நின்று ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் மட்டும் சொல்ல போறோம். ஆமென் சொல்லுங்க. எழுந்து நிக்க போறீங்க. இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள், பலன் இல்லாமல் போகிற அளவுக்கு என்னென்ன சோதனைகள், வேதனைகள் இருக்குதோ, குறைவுகள் இருக்குதோ, அதை குறித்து யோசிக்காதீங்க, ஸ்தோத்திரம் மட்டும் சொல்ல போறீங்க. ஆமென் சொல்லுங்க. ரெண்டு கையை உயர்த்தி. ஆமென். ஹalleluya. பாண்டி நிமிஷம் பாக்குறீங்களா ஐயா? ஆமென், ஆமென். ஒரு நிமிஷம், என்ன ஒரு நிமிஷம் நான் சோத்திரம் பண்ணி கொண்டிருப்பேன். ஒரு நிமிஷம் தாண்டிங்களா, எனக்கு ஒரு முதுகுல தட்டி விடணும். ஆமென் சொல்லுங்க. ஒரு நிமிஷத்துக்கு கண்ணை மூடி எல்லா வாயும் என்ன சொல்ல போகுது? என்ன சொல்ல போகுது? திரும்ப திரும்ப என்ன சொல்ல போகுது? ஆமென் சொல்லுங்க. எல்லா கையும் உயர்த்தப்பட்டிருக்கணும். யாரும் என்ன பார்க்கிறேன் அப்படி ஒன்று நினைக்காங்க. கையோத்தி கத்தரை மட்டும் சோதரிக்க போறோம். அந்த நேரம் நம்முடைய மனசில் நம்முடைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கட்டும். ஆமென் சொல்லுங்க. மனசில் நம்முடைய துன்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கட்டும். உதடி ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கட்டும். கண்ணீர் துளிகள் விழும். ஆமென் சொல்லுங்க. அது மாற்றத்தின் துளிகள், அது ஆசீர்வாதத்தின் துளிகள், அது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் உறுதிப்படுத்தும் துளிகள். ரைட், தொடக்குவோமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாம் வாயை திறந்து பிள்ளைகள் தொடக்கிடுங்க. எல்லாம் சின்ன பிள்ளைகள் பெரியார்கள், நானும் ஸ்தோத்தரிக்கணும், என்னை தடை பண்ணாங்க, எல்லாரும் சொல்லிக் கொண்டிருங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா,
யோசபாத்துக்கு பலன் இல்லாத பொழுது கர்த்தரை துதிச்சு ஜெயமடைந்தார். ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சூழ்நிலையில நீ பலன் இல்லாதபடிக்கு ஓ ஜீசஸ் 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 நன்றியப்பா நன்றியப்பா. பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே உம்மை சேகரிக்கிறேன் உம்மை சேகரிக்கிறேன். நன்றி நன்றி ஆராதிக்கிறேன். இந்த வார்த்தையை நான் ஆயத்தப்படுத்தி ஜெபத்திலே இருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். என் பிள்ளைகளுக்கு விரோதமாக செய்வினைகளை சூனியங்களை செய்கிற அளவுக்கு ஜனங்கள் எழும்ப போகிறார்கள். என் பிள்ளைகளுக்கு விரோதமாக அசுத்த ஆவியின் உதவிகளை ஜனங்கள் தேட போகிறார்கள். ஆனால் என் பிள்ளைகள் என்னை துதித்துக் கொண்டிருக்கட்டும், என் பிள்ளைகள் என்னை ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கட்டும். நான் அவர்களுக்கு வெற்றி கொடுப்பேன். அந்த செய்திகள் சூழ்நிலைகள் அவர்களை நான் அகப்பட விட மாட்டேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே. இடையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி சோதரம் சோதரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்ணை திறந்து பார்த்து கையாசை சொல்லுங்க. ஹல்லேலூயா கையாசை ஹல்லேலூயா சொல்லுங்க. அன்றியோ சொல்லுங்க. அன்றியோ அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு அவரை நேசிக்கிற எனக்கு நன்மைக்கு தான். ஆமென் சொல்லுங்க. அப்ப நன்மையாண்டா ஏன் கவலைப்பட வேணும்? ஆமென் சொல்லுங்க. எல்லா நன்மைக்கு தான். எல்லா நன்மைக்கு தான். எல்லா நன்மைக்கு தான். ஹல்லேலூயா. முதல் பயந்த ஆண்டவரே இதை எதிர்க்க எங்களுக்கு பலன் இல்லை என்று சொன்ன பொழுது கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ரட்சிக்கும்படி அப்போ என்ன செய்யலாம்? துதியை உருவாக்குறேன். ஆமென் சொல்லுங்க. வீடுகளை குடும்ப ஜெபங்களை கட்டி எழுப்புங்க. ஆமென் சொல்லுங்க. குடும்ப ஜெபங்களை கட்டி மாறி மாறி ஜெபம் பையுங்க. இன்னைக்கு அப்பா வச்சா நாளைக்கு அம்மா, அம்மா வச்சா அடுத்த நாள் பிள்ளை, எல்லாரும் சேர்ந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் கர்த்தரை துதியுங்க. ஆமென் சொல்லுங்க. காலை எழுந்த உடனே கர்த்தரை துதியுங்க. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம் சொல்றேன் தானே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நான் செய்து பார்க்கிறேன். கர்த்தர் எவ்வளவோ கிருபைகளை எனக்கு கொடுக்கிறார். ஆமென். உங்களுக்கு சொன்ன நான் நீங்கள் நம்பி நினைக்கிறேன். கடந்த கிழமை தவளை சத்தம் போடுறது கூட எனக்கு ஸ்தோத்திரமாக தான் கிடைச்சிது.
ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதுக்கு முதல்ல அது ஒரு எரிச்சலாக இருக்குங்க தவளை கத்துறது. ஆனால் நான் என் வாழ்க்கையில் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்ல தொடங்கின பொழுது நான் தவளை சத்தத்தை கேட்கும் பொழுது தவளை சோத்திரம் சோத்திரம் சொல்ற மாதிரி கிடந்துச்சு. ஹalleluya அல்லேலூயா ஹalleluya. துதிக்க துதிக்க ஆமென். கிருபைகள் பெருக, ஆமென். இரக்கங்கள் பெருக. ஆமென். இந்த வசனத்தை வாசிச்சு அமர்ந்திருக்கலாம். நின்று கொண்டு வாசிக்க போறோம். அது அதிகாரம் நாளாகமம் 20வது அதிகாரம் 22வது வசனம். ஹalleluya 20 22 20 22. ஆமென் ஆமென் ஆமென். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது ஆமென். யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஹalleluya பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் ஆமென் மோவாபியரையும் ஹalleluya சேயீர் மலை தேசத்தாரையும் ஆமென் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை ஜீசஸ் கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் ஆமென் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பைபிளை கையில வச்சுக்கொண்டு ஹalleluya ஹalleluya. அவங்க ஜெபம் பண்ணி துதிச்ச பொழுது கர்த்தர் அவங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தார். அவங்க ஒரு அம்பு விடவில்லை, அவங்க ஒரு பட்டயத்தை எடுக்கவில்லை. வந்த பிரச்சனையை தங்களுக்குள்ள குழம்பை கொண்டு எல்லாம் தரமட்டமாக கூடியதா கர்த்தர் உதவி செய்தார். ஹalleluya பைபிளை தூக்கி பிடிச்சு கொண்டு காற்றையே நான் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், காற்றையை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், வாய்க்கால்கள் நிரப்பப்படும், நம்ம வாய்க்கால்கள் நிரப்பப்படும். ஹalleluya அமர்ந்திருப்போமா அமர்ந்திருப்போமா. நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. முன்னுக்கும் பின்னுக்கும் போக முடியாமல் பலன் இல்லாமல் இருந்த அம்மா எடுத்துருங்க பலன் இல்லாமல் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா பலவிதமான 3 எதிரிகளினால் நெருக்கப்பட்டு ஒன்றும் செய்ய முடியாது இருந்த யோசபாத்துக்கு கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்தார். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தருடைய விடுதலைகள் தொடங்குகிறது. ஆமென். அவருடைய வசனத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது விடுதலைகள் தொடங்குகிறது. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மூன்றாவதாக பிள்ளை இல்லாமல் கர்ப்பம் அடைக்கப்பட்டு மலடி என்ற அவச்சொல்லோடு கூட வாழ்ந்த அன்னாளை கர்த்தர் ரட்சித்தார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஒரு பக்கம் பிள்ளை இல்லை, இன்னொரு பக்கம் அவச்சொல், இப்படியான பலவிதமான வேதனைகளோடு நாள் வாழ்ந்த பொழுது அவளை ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் அவளுடனே கூடவே இருந்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இந்த நாளில் பலவிதமான அவமானங்கள், பலவிதமான இல்லாத காரியங்கள், அந்த பிள்ளை இல்லையே கற்பம் அடைப்பு என்று சொல்லுகிற பொழுது ஒரு பலவீனத்தை கூட சொல்லலாம், எங்களுக்கு இருக்கிற பெரிய பெரிய வியாதிகளை கூட சொல்லலாம். நம்ம ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் நம்முடனே கூடவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நான் தூர இடத்துக்கு ஒரு ஊழியத்துக்கு போகும் பொழுது ஒரு குடும்பம் என்னை போஷிப்பார்கள். எப்படியாவது ஆராதனையிலே மதிய ஆகாரம் தராமல் விடுவதில்லை. முதல் நாளே எல்லாம் வேண்டி ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார்கள். அந்த திடீரென்று செய்ய மாட்டார்கள், பாஸ்டர் வருவார் என்றால் அப்படி செய்வார்கள். நான் கடந்த வாரத்திலையும் அங்கே போய் சாப்பிட்டேன். அவருடைய அன்பு என்னை மிகவும் கட்டுப்படுத்தியது. அவள் அந்த மகள் சாப்பாடு போடும் பொழுது கேட்டாள், பாஸ்டர் முன்பெல்லாம் வடிவாக சாப்பிடுங்க பாஸ்டர், இப்போ என்ன பாஸ்டர் குறையுது பாஸ்டர். அல்லேலூயா. நான் சொன்னேன், அம்மா நான் குறைக்கலை அம்மா, அது தானாக குறையுது. அல்லேலூயா சொல்லுங்க. குறைக்க எனக்கு மனம் இல்லை, நீ போடுற சாப்பாடு 3 தடவை சாப்பிட ஆசையாக தான் இருக்குது, ஆனால் ஐயா குறைக்கிறாரே. ஆமென் சொல்லுங்க. நம்ம சரீரங்கள் உருவழிகிறது. ஆமென் சொல்கிறீங்களா? முன்பு சமிக்க பண்ணின அந்த நரம்புகள் உருவழிகிறது, வயசு போகிறது. 45 வருஷமாச்சுது, அறக்கிழவனாச்சுது நரம்புக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளை நரைகள் எட்டி பார்க்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆனால் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. முன்பெல்லாம் பைபிள் எடுத்தா இப்படி உடனே வாசிப்பேன். அன்றைக்கு ஒரு நாள் ஒரு
கான்ஃபரன்ஸ் வெள்ளக்காரன் பிரசங்கித்து கொண்டு இருக்கிறான். நானும் பைபிள் வாசிக்கணும்னு ஆசையில் முன்னுக்கு அடுத்து தொடக்கிட்டேன். தொடக்கினால் எனக்கு வசனம் தெரியல, ரெண்டாக தெரியுது. அல்லேலூயா. கடைசியாக வேறு இருந்தாலும் வாசித்து முடித்தான். நானும் இப்படியே பிடிச்சி கொண்டு வசனம் தெரியவே இல்லை. என்னடான்னு பிறகு கொஞ்சம் அப்படி எழுத்தா தெரியுது. ஆமீன் சொல்லுங்க. அப்பத்தான் கண்டுபிடிச்சேன், ஐயாவுக்கும் வயசு போகுது. ஆமென் சொல்லுங்க. ஆனால் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூடவே இருக்கிறேன். உன்னுடனே கூடவே உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது, அவமானங்கள் வந்தது, நிந்தனைகள் வந்தது, மலடி என்ற கெட்ட பெயர் வந்தது. அதன் மத்தியிலே அவள் என்ன செய்கிறாள் என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதிகமாக நான் சொல்ல தேவையில்லை. ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறதுக்கு முன்னாலே எல்லாம் அவள் என்ன செய்வாளாம்? அழுகிறதும் சாப்பிடாமல் இருக்கிறதும். சொல்லுங்க, அழுகிறதும் சாப்பிடாமல் இருக்கிறதும். இது சொல்லுங்க, இது சொல்லுங்க, சவுண்ட சொல்லுங்க. இது பழைய அன்னாளுடைய ஆவி. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, பழைய அன்னாள் புதிய அன்னாள். ஆமென் சொல்லுங்க. பழைய அன்னாளுடைய ஆவி என்ன இன்றைக்கு திருச்சபையில் இருக்கு? என்ன சொல்லுங்க அப்போ? எந்த நேரமும் முட்டு கண்ணீர் விட்டு கொண்டு சாப்பிடாம சண்டை பிடிச்சு கொண்டு கிடக்குற. அது என்னது? பழைய அண்ணாள். ஆனால் புதிய அண்ணாள் என்ன செய்கிறாள்? தேவ சமூகத்தில் போய் அப்பாட்டை ஜெபிச்சுட்டு ஏசப்பா தன் ஊழியக்காரன் மூலமாக சொல்கிறார், நீ கேட்ட விண்ணப்பத்துக்கு நான் பதில் தருவேன் என்றான். உடனே அது எல்லாம் மனசுக்குள்ள பெரிய திருப்தியை அடுத்துட்டு ஆமென் சொல்லுங்க. இத்தனை வருஷமா அந்த ஊழியக்காரனை தெரியும். அப்ப இன்றைக்கு ஜெபிக்கைகளை சொன்ன அந்த வசனத்தை மட்டும் நெஞ்சுக்களை எடுத்து போட்டு இவா என்ன செய்யறா? முந்திய அண்ணாளை மாத்தி புதிய அண்ணாள் என்ன செய்யலாம்? துக்கமாய் இருக்கவில்லை, சந்தோஷம். அறிவித்தல சொன்னேன் ஒரு அருமையான சாட்சி. அந்த பிள்ளைகள் அடியவனை காணும் பொழுது இதுவரைக்கும் பிள்ளை இல்லாமல் இருந்தார்களாம். அவங்க திருச்சபை எங்களுடைய ஒரு சபையினுடைய ஒரு கிளை சபைக்குள்ள இருக்கிறாங்க. ஏதோ ஒரு உபவாச கூட்டங்களை எங்கேயோ ஒரு இடத்துல காணக்கூடிய சந்தர்ப்பம் வந்தது. ஒரு நாள் அவருடைய கிளை சபைக்கு போகும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னாரா, இன்றைக்கு நான் உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க. நீங்க ஜெபிச்சிட்டு போங்க. அல்லேலூயா. அவங்க வந்து சொல்லவும் இல்லை, நான் தீர்க்க தரிசனம் சொல்லவும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆண்டைக்கு அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அதுதான் புதிய அண்ணாள். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு தேவன் தருகிற வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். நடுகளும் இப்படித்தான் பாஸ்டர் பேசுவார் என்றா அது அப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. அழுகையும் சாப்பாடுமா தான் இருக்கும். இல்ல இல்ல, இன்றைக்கு அப்பா என்னோடு கூட பேசினார், ஏலியின் மூலமாய் பேசினார், ஆண்டவர் பேசினார் என்று சொல்லி நீ அதை மனசுல எடுக்கும் பொழுது ஆமென் சொல்லுங்க, அப்புறம் என்ன வராது? துக்கம் வராது. துக்கம் வராது. போன ஞாயிற்றுக்கிழமை ஊழியங்கள் என்னை மிகவும் ஆசீர்வதிச்சு. ஞாயிற்றுக்கிழமை 2 இடத்துல ஊழியம் செய்து அந்த ஊழியங்கள் மிகவும் என்னை பலப்படுத்தி. நான் வீட்டை வந்து மனைவிக்கு இரவு வரும்பொழுது நான் 8-9 மணி ஆயிட்டு மனைவி சொன்னேன், எனக்குள்ள இருக்கிற அந்த ஜப அபிஷேகம் என்னால் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குது. நாங்கள் ஆண்டவருக்குள்ள நெருங்க நெருங்க எங்களுடைய முகங்கள் மாறத் தொடங்கிவிடும், எங்களுடைய சூழ்நிலைகள் மாறத் தொடங்கிவிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது வரைக்கும் அழுகிறதும் கவலைப்படுறதும் ஆமான சாப்பாடு இல்லாமல் அங்கே உருவடைந்து போறதும், ஆனால் தேவனை கிட்ட சேர்ந்த பிறகு அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பா சொல்லிட்டாரு எனக்கு பிள்ளை தர போறாரு. ஆமென் சொல்லுங்க. அப்ப அவள் போய் வீட்டுல வடியா பிரியாணி சாப்பாடு நல்லா வடியா சந்தோஷமா சிரிச்சு சாப்பிடக்கல புருஷன் கேட்டுருப்பான், என்னடி ஒரு நாளும் இல்லாத ஒரு மாற்றம் என்று போல அவளை என்ன சொல்லிப்பாங்க, உங்களுக்கு தெரியுமா என்று நான் சொல்லுவேன், என்னடி எனக்கு புள்ள பிறக்க போகுது. எனக்கு என்ன பிறக்க போகுது? புருஷன் மனசுக்குள்ள சிரிச்சிருப்பான். என்ன அவன் சொல்லுங்க, ஏன்னா அவனுக்கு தெரியும் இவள் என்னது மலடி. அவளை நேசித்தான், அன்பு கூர்ந்தான், ஆனால் அவள் மெலடி என்பது அவனுக்கு தெரியும். ஆகவே தன்னுடைய மனைவியை துக்கப்படுத்தாதபடி கேட்டுருப்பான், என்னடி சொல்ற
அவர் சொல்லிப்பார், உங்களுக்கு தெரியுமா, நான் கோயிலுக்குள்ள போய் ஜெபிக்கும் பொழுது அந்த ஏலி பாஸ்டர் சொன்னவர் உன்ற ஜெபத்தை கர்த்தர் கேட்டுட்டாராம். ஆமென் சொல்லுங்க. அப்போ கேட்டிருப்பான், என்னடி ஜெபிச்சேன்? நான் ஜெபிச்சனான், எனக்கு ஒரு ஆம்பளை புள்ள தந்தால் அவனை நான் நம்முடைய ஊழியத்துக்கே தருவேன் என்று ஜெபிச்சேன் நான். ஆமென் சொல்லுங்க. எல்கானாவன் ஒரு நல்ல புருஷன், நல்ல அன்பான கணவன் சொல்லிப்பான், சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், அல்லேலூயா. ஆனால் மனசில் நினைச்சிருப்பான், எங்கே நடக்க போகுது? ஆமென் சொல்லுங்க. இத்தனை வருஷமா வாழ்றனே, ஒரு பிள்ளையும் பிறக்க எங்க நடக்க போகுது? அப்புறம் நக்கல் அடிக்கிற டீம் வரும். ஆமென் சொல்லுங்க. அது எங்கேயும் லண்டன்ல இருந்து வராது, பக்கத்துல தான் வரும். ஆமென் சொல்லுங்க. அது சும்மா கதை கொடுத்துருக்கும். அல்லேலூயா. பாரு எண்ணத்தை பாரு, எண்ணத்தை பாரு. அல்லேலூயா. பாப்பம் எங்க நடக்குதண்டு, இந்த வருத்தம் மாறுதண்டு பாப்பம். அல்லேலூயா. அவள் சொல்லிப்பா, நடக்கத்தான் போகுது. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, நடக்கத்தான் போகுது. அற்புதம் நடக்கத்தான் போகுது. அதிசயம் நடக்கத்தான் போகுது. அப்ப அவள் சொல்லிப்பா, பாப்பம் இருக்கா? அல்லேலூயா. அப்ப அண்ணா சொல்லிப்பா, நானும் அதைத்தான் பார்க்க போறேன். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க, பார்க்க போறேன். இப்ப கொஞ்சம் 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 கொஞ்சமா நக்கல்கள் கூடி கொண்டு போகுது. ஆமென். 3 மாசம் பெரு. சொல்லுங்க, 3 மாசம். சொல்லுங்க, 3 மாசம். கொஞ்சம் வயிறு ஊதுது. அல்லேலூயா. அப்ப எல்கானா நினைச்சிருப்பான், இது ஏதோ அவளுக்கு ஏதோ திண்டு திண்டு. ஆமென் சொல்லுங்க. முதல் சாப்பிடாம அழுகிறவள் தானே, இப்ப அழுகிறதும் இல்லை, சிரிச்சு சிரிச்சு ஒரு திண்டு கொண்டிருக்கிறாள். திண்டுதான் வண்டி வைக்குதுன்னு நினைச்சிருப்பான். ஆமென் சொல்லுங்க. அப்ப அவ அந்த சக்களத்தி சக்களத்தி சொல்லுங்க, சக்களத்தி சொல்லுங்க, சக்களத்தி சக்களத்தி. அல்லேலூயா. சக்களத்தி வந்து சொல்லியிருப்பா, ஜெய் உண்ட வயிற்றுக்குள்ள ஏதோ கட்டி இருக்குது போல இருக்குது, கொண்டு போய் நம்மனங்குள்ள டாக்டர்கிட்ட காட்டுங்கன்னு சொல்லியிருப்பாள். ஆமென் சொல்லுங்க. அவள் சொல்லுவா, இது கட்டியும் கிடையாது, பட்டியும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. 10 மாசத்துல எல்லாம் தலை குனியா போறீங்க. ஆமென். அல்லேலூயா. அப்பா என்னோட கூட இருக்கிறா, என்னை ரட்சித்து கொண்டு இருக்கிறா. என்ற வயிறு துடிக்குது, உள்ளுக்கு ஊறுது, உரளுது. அப்படி 6 மாசம் வந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் கூட வந்துட்டது. 10 மாசம் வந்த பிறகு வந்து இறங்கினார் சாமுவேல். அவன் சொல்லுங்க. அந்நாள் பிள்ளைய பார்த்து சந்தோஷப்படுறதா, ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை பார்த்து சந்தோஷப்படுறதா? அவள் அழுதிருப்பாள். அந்த அழுகை ஆனந்தத்தின் கண்ணீர், மகிழ்ச்சியின் கண்ணீர். தன் பிள்ளையை தூக்கி எடுத்து, அப்பா மக்கள் ஒன்று சாமுவேல் 2 வீட்டில் போய் படிச்சு பாருங்கள். கர்த்தரை துதிக்கிறாள். பிள்ளை பிறந்ததை வச்சு கர்த்தரை என்ன செய்கிறாள்? துதிக்கிறாள். துதிச்சுட்டு அந்த பிள்ளைக்கு பால் கொடுக்கிறாள். பால் கொடுக்கும் பொழுதெல்லாம் சிரிச்சு சிரிச்சு கொடுத்துருப்பாள். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு பிறகு ஒருத்தருமே அவளை நக்கல் அடிக்க முடியாது, யாருமே கேலி பண்ண முடியாது. அப்பா அற்புதத்தினாலே அடையாளப்படுத்தினார். உன்னோடு இருக்கிற என்பது அடையாளத்துல கர்த்தர் உறுதிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. இயேசு உன்னோடு கூட இருக்கிற என்பதை உறுதிப்படுத்துவார். அப்ப பால் எப்ப மறக்கும்? இப்போ 2 மாசத்துல மறக்குது, 2 நாளையும் மறக்குது. அந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் 3 வயசு மட்டும் குடிச்சேன் நான். ஆமென் சொல்லுங்க. அப்போ எனக்கு முண்டிய காலம் உண்டு, ஒரு 5 வயசு மட்டும் குடிக்கிற ஆக்களும் இருந்துப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ அம்மா மாதிரி அப்படி தான் கொடுப்பாங்க. சரி, ஒரு 6 வயசுன்னு வச்சுக்கொள்ளுங்க. 6 வயசில் பால் மறந்த பிறகு சாமுவேலை ஒற்றை கையில் பிடிச்சு கொண்டு வந்து, ஆமென் சொல்லுங்க, கொண்டு வரால் கிழவனும் சாகாம இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற வசனத்துக்கு சாட்சியாக என்னையும் கர்த்தர் உயிரோடு வச்சிருப்பார். உங்களுக்காக. அல்லேலூயா. உங்களுக்காக எனக்கு உயிர் கிடைக்கும். நீங்க வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு பிறகு சொல்லுங்க, அன்றைக்கு நீங்க பிரசங்கி கேட்கல, இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு தந்தார், அதுதான் பதில். ஆமென். ஆமென். அப்ப ஏலிக்கு கொஞ்சம் கண்ணெல்லாம் குருடா போயிட்டுது. யாருன்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, அன்றைக்கு நான் ஜெபிச்சேன் தானே, நீங்கள் அந்த வசனம் சொன்னீங்க தானே, அதுதான் நான் இப்ப நான் சொன்ன பொருத்தனையை நிறைவேற்றும்படி இந்த பிள்ளையை உம்முடைய கையிலேயே தருகிறேன். ஏலியும் என்ன செய்கிறான்? வா 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 மகனே என்று சொல்லி கட்டி பிடிச்சு போட்டு, ஆமென் சொல்லுங்க, அவனுக்கு சேர்ச்சிலேயே ஒரு ரூம் போட்டு கொடுத்து, ஆமென் சொல்லுங்க, நான் சேர்ச்ச கூட்டு சேர்ச்சில ஜெபம் பண்ணு, அப்படி இப்படி செய்யன்னு சொல்லி 6 வயசுலயே சொல்லி கொடுத்தான். ஆமென் சொல்லுங்க. அப்ப 6 வயசுல போய் ஐயா விளக்கு 100 முன்னுக்கு படுக்கிறான். படுக்கைகளை வந்த முதல் நாளே அப்பா வந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. அப்பா வந்து சாமுவேல் சாமுவேல் என்று கூப்பிட்டார். ஆமென். இவன் நினைச்சா ஏலி கூப்பிடுறேன், ஏலிட்ட போய் ஏலி, அப்படி அதெல்லாம் கதை போகுது. இப்ப இதுக்கு பிறகு என்ன நடக்குது? ஒரு பிள்ளைய தாங்கன்னு கேட்ட அந்த அண்ணாளுக்கு 6 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். ரட்சிக்கும்படிக்கு நம்மோடு கூட. தலை நிமிருவமா?
தலை நிமிருமா? ஆமென். தலை நிமிருமா? ஆமென். வியாதி சுகமாகுமா? ஆமென். கற்ப கதவு திறக்கப்படுமா? நக்கல்கள் குறையுமா? ஆமென். எங்களை கர்த்தர் சிரிக்க பண்ணுவாரா? ஆமென். எங்கட அழுகைகளை மாத்துவாரா? ஆமென். சாப்பிடாம இருக்கிற நிலைமைகளை மாத்துவாரா? ஆமென். நிச்சயமாக முடிவு உண்டு. ஆமென். உன் நம்பிக்கை ஹalleluya. ஹalleluya. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. ஹalleluya. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ரட்சித்தார். ஜோசபாத்தை கர்த்தர் ரட்சித்தார். அன்னாளை கர்த்தர் ரட்சித்தார். ஒரு 5-10 நிமிடங்கள் கடைசி மனிதனை சொல்லி நான் முடிக்கிறேன் தேவ செய்தியை. ஹல்லேலூயா. தேவனுக்காக தங்களை ஒப்பு கொடுத்த, ஆண்டவருக்காக தங்களுடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிறைய பிரச்சனைகள் வந்தது. ஆனால் அவர்களை ரட்சிக்க கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். தானியேல் 3:16 வாசிப்பீங்களா? தானியேல் 3:16. தானியேல் 3:16. தானியேல் 3:16. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. அல்லேலூயா. பைபிளை கீழே வச்சிட்டு கையை தட்டி நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கையுக்கும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அரசன் என்ன செய்கிறான்? சிலையை கும்பிடாதவன் நெருப்புக்குள்ள போக வேண்டும் என்று சொன்ன பொழுது 3 வாலிபர்கள் சொன்னார்கள், கும்பிட்டால் ஆண்டவரை ஒழிய வேறு யாரையும் கும்பிட போவதில்லை. கையெத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. தெய்வம் என்றால் ஒரே ஒரு தெய்வம், ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. என்றைக்கு ரட்சிக்கப்பட்டமோ அன்றில இருந்து இயேசுதான் கடவுள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இயேசுவும் கடவுள் அல்ல, இயேசுதான் கடவுள். ஆமென். ஆமென் சொல்லுங்க. இயேசுவும் தெய்வம் அல்ல, இயேசுதான் தெய்வம். அவரே ஜீவன், அவரே வழிகாட்டி, அவரே தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. கையை தட்டி, அவர்தான் கடவுள். ஆமென். அவர்தான் கடவுள். ஆமென். அப்ப உங்க அப்பா எந்த கடவுளை கும்பிட்டார்? உங்க அம்மா எந்த கடவுளை கும்பிட்டார்? அதை பற்றி எனக்கு தெரியாது. நான் கும்பிடுறதுதான் கடவுள். ஆமென். நான் பெற்றிருக்கிறதுதான் கடவுளுடைய வார்த்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. அதைத்தான் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க. இதுக்கு பிறகு ராஜா, உம்மோடு கதைக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை, விரும்பினதை நீர் செய்யும், ஆண்டவர் எங்களை தப்பு வைப்பார். சரி, அப்படிதான் ஆண்டவர்களை தப்பு வைக்காம போனாலும் நாங்கள் ஒரு நாளும் விழுந்து கும்பிட மாட்டோம், ஒரு நாளும் அந்நிய தெய்வங்களை வணங்க மாட்டோம், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போக மாட்டோம், சபையை விட்டு தூர போக மாட்டோம், ஊழியத்தை விட்டு போக மாட்டோம், விசுவாசத்தை விட்டு போக மாட்டோம். அப்பொழுது என்ன நடக்கிறது? நீங்கள் வீட்டில் படிச்சு பாருங்கள். ராஜாவுக்கு என்ன வருகிறது? கோபம் வருகிறது. இவங்க சொன்ன கதை கோபம் வந்தோட என்ன செய்கிறார்? தன்னுடைய படைத்தலைவரை சொல்றார், சூளைய நெருப்பு சூளைய இன்னும் 7 மடங்காக்கு, போட்ட நெருப்பை விட 7 மடங்கு நெருப்பு போட என்று சொன்னார். இவங்களுக்கு வாய்க்கொழுப்பு கூடிட்டது, ஆண்டவற்ற பிள்ளைகளுக்கு வாய்க்கொழுப்பு கூடிட்டு என்று சொல்லி அவன் 7 மடங்கு ஆக்குறான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனையின் மேல பிரச்சனை, உபத்திரவத்தின் மேல உபத்திரவம் அந்த நேரத்தில் வந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. படிங்க அடுத்த வசனம் என்னன்னு சொன்னால் 23வது வசனம். 23வது வசனம். இல்ல சாரி வாரன் 22 படிச்சிட்டு ராஜாவின் கட்டளை கடுமையாயிருந்தபடியால், ராஜாவின் கட்டளை கடுமையாக இருந்தபடியால் சூளை மிகவும் என்ன பட்டிருந்தது? சூடு. சூளை மிகவும் சூடு. கட்டளை கடுமையா வந்துட்டது, பிரச்சனை கடுமையாகிட்டது, உபத்திரவம் கடுமையாகிட்டது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கடுமையான சூழ்நிலையை தேவ பிள்ளைகள் சந்தித்தார்கள். கடுமையான சூழ்நிலை, தப்ப முடியாத சூழ்நிலை. திடீரென்று சொல்லி டாக்டர் சொல்றார் கிட்னி ஒன்று போயிட்டது, திடீரென்று சொல்றார் இந்த பிரச்சனை என்று சொல்லி கடுமையான சூழ்நிலை.
பிள்ளை ஒன்று நம்பி வளர்த்த பிள்ளை யாரோடைய போய் அங்கே வாழ்க்கையை கருத்து போட்டு கடுமையான சூழ்நிலை. சேர்த்து வச்ச காசு களவு போயிட்டது, கடுமையான சூழ்நிலை. கடுமையான சூழ்நிலை. இந்த கடுமையான சூழ்நிலையில தேவ பிள்ளைகளை கொண்டு போய் நெருப்புக்களை போடுகிறான். அந்த வசனம் சொல்லுது, அந்த நெருப்பு கூட எரிஞ்சு கடுமை எரிஞ்சபடியால் அதை கட்டி போட்டவங்க என்ன செய்தாங்களா? செத்துட்டாங்க. அப்போ பெரிய பெரிய பலசாலிகள் நல்ல என்ன கவனிங்க, இவங்களை கை காலெல்லாம் கட்டி போட்டு ஆட்டி போட்டு எரியும், நெருப்பு எரிஞ்சு கொண்டு அப்போ கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் நெருப்பு அடிக்குது, அடிக்குது. ஆனால் ரூல்ஸ் என்னது? இவங்களை எங்கே போடணும்? அப்போ அவங்க அந்த ரூல்ஸுக்கு என்ன செய்கிறாங்க? எரியும் பொழுது நெருப்பு அடிச்சு அந்த ராணுவ வீரங்க பொசுங்கி போட்டாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை கடுமையாக இருந்துச்சு, அந்த அளவுக்கு உபத்திரம் கடுமையாக இருந்துச்சு. இப்போ உள்ளுக்கு போன நிலைமை என்ன? இவன் நெருப்பு பட்டே புனமாக இருக்கிறான்டா, அவன் நீரா போயிருப்பான், சாம்பலா போயிருப்பான். ஹல்லேலூயா. இப்ப அடுத்த வசனம் படிங்க, 23. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்னும் அந்த மூன்று புருஷரும் கட்டுண்டவர்களாக எரிகிற அக்கினிக்குள் நடுவில் விழுந்தார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால சில சூழ்நிலைகளுக்குள்ள, சொல்லுங்க, சில சூழ்நிலைகளுக்குள்ள நான் விழுந்து இருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, விழுந்தார்கள். அவர்கள் விழுந்தார்கள். 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 சொல்லுங்க, விழுந்தார்கள். விழுந்தார்கள். எப்படி விழுந்தாங்க? கட்டுண்டு ஒன்றுமே செய்யல, தப்பியோட விழுந்தார்கள். அப்பொழுது 24, அப்பொழுது எனக்கு என்னோட வாசிங்க, வாசிக்க கூடிய. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி மூன்று புருஷரையல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு பிரயோஜனமாக ஆமென் ராஜாவே என்றார்கள். ஹல்லேலூயா. கைது செய்யுங்க. ஹல்லேலூயா. 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 அப்படி வா, அப்படி வா, அப்படி ஓடியா, அப்படி வா, குயிக்கா. ஆமென். இவர் ராஜா. ஆமென். சொல்லுங்க, ராஜா, ராஜா. அப்படியே நெருப்பு எரியுது. ஆமென். ராஜாவுக்கு தெரிந்தானே 3 பேரை போடுறோம்ட்டு. ஆமென். சொல்லுங்க. ஆனா திடீர்னு தட்டுக்கிட்டே 3 பேரை எல்லாம் போட்டுறாங்க. தட்டிக்கணும். ஆமென். சொல்லுங்க, எப்ப டே என்று சொல்லோடு பார்த்து கொண்டிருக்க. ஆமென். சொல்லுங்க, டேய் 3 பேரை எல்லாம் போட. என்னையா நீ தானே 3 பேரை போட்டேனே. ஆமென். சொல்லுங்க, ஏன் இப்போ எப்படி கேட்குறேன்? என்ன நடக்கு தெரியுமா? அவரே பிரமிச்சு போட்டார். ஆமென். சொல்லுங்க, அம்மாடுக்கு 5 கட்டு, அறிவம் கட்டு. அல்லேலூயா. சொல்லுங்க, என்ற ராணுவம் செத்து கிடக்குது, அதுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறாங்க. ஆமென். சொல்லுங்க, கேட்கிறேன், 3 பேர் போட்டுறாங்களா? 4 பேர். ஹல்லேலூயா. ஒன்று யாரு? ஒன்று யாரு? கை விரல் காட்டி சொல்லு, ஒன்று யாரு? ஒன்று யாரு? ஹல்லேலூயா. அந்த ஒன்று, அந்த ஒன்று இயேசு என்று சொல்ற மட்டும் கையை தட்டு. அந்த ஒன்று, அந்த ஒன்று. ஹல்லேலூயா. 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 உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன், நெருப்புக்குள்ள இருக்கிறேன். என்ற உள்ள நெருப்புக்குள்ள போன பிறகு எனக்கு என்னத்துக்கு இந்த பரலோகம்? ஆமென். சொல்லுங்க, ஆண்டவர் பரலோகத்தில் ஒரு சைன் போட்டுட்டு இருக்கா, நான் கீழே போறேன், ஒரு தேவதம் கட்டுவேன். என்னதுக்கு ஐயா கீழே போறீங்க? ஆடு என்ற உள்ள நெருப்புகள் எரியும், நான் என்னதுக்கு இதில் இருப்பான். ஆமென். சொல்லுங்க, வாழ்ந்த தொம்மா கண்டு விழுந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரை எரிக்க முடியுமா? ஏசப்பாவை நெருப்பு எரிக்க முடியுமா? நெருப்பை உருவாக்கினவரே. ஆமென். சொல்லுங்க, ஏசப்பாவை வெட்ட முடியுமா? ஏசப்பாவை கொல்ல முடியுமா? அழிக்க முடியுமா? என்றென்றைக்கு நித்திய ராஜாதி ராஜாதி ராஜா தேவாதி அல்லேலூயா. ஆமென். இப்ப இந்த 3 பேரும் அப்படியே கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது இயேசு அங்கே நின்றார். ஆமென். சொல்லுங்க. ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்லியிருப்பார், எழும்பு. ஆமென். சொல்லுங்க. ஆமென். ஏய் எழும்பு. ஆமென். சொல்லுங்க. ஆமென். எழும்பு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. ஆமென். சொல்லுங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஏசப்பா. ஆமென். சொல்லுங்க. ஆமென். 4 பேரும் சுத்துங்க. ஆமென். சொல்லுங்க, சுத்துங்க.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்க ராஜாவை காணல. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென் சொல். இருங்க வாலிப குண்டுகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ற நான் இதை செய்து காட்டுறேன். உண்மை இதுதான், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். எப்பவும் இருக்கிறார். ஆமென். இரவிலையும் இருக்கிறார். ஆமென். பகலிலையும் இருக்கிறார். ஆமென். நல்ல காலம் என்று சொல்றீங்க, அதிலேயும் இருக்கிறார். அல்லேலூயா. கெட்ட நேரம் நினைக்கிறீங்க, அங்கே ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். தேவ பிள்ளைகள் தேவனுக்காக நின்றபடியால் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்தது, கடுமையாக வந்தது. ஆனா ரட்சிக்கும்படிக்கு கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். இன்றைக்கு உன்ற புருஷன் உன்னை துன்பப்படுத்தி கொண்டிருக்கலாம், உன்னுடைய மனைவி உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. பவுல் பயந்து போய் நின்றார். கர்த்தர் சொன்னார், யாரை குறிச்சும் பயப்படாத, ஜனங்க என்ன சொன்னாலும் கவலைப்படாத, பயப்படாமல் பேசு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆமென். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார்? அப்படியே நெஞ்சில கை சொல்லுங்க, ஏசப்பா என்னோடு கூட இருக்கிறார். ஏசப்பா என்னோடு கூட இருப்பா. ஆமென் சொல்லுங்க. அப்ப ஏன் பயப்படுறீங்க? ஆமென் சொல்லுங்க. கிளினிக் கொப்பி எடுங்க. ஆமென் சொல்லுங்க. கொப்பி எடுத்துட்டு ஏசப்பா சோத்திரம்னு சொல்லுங்க. கிளினிக் கொப்பிக்காக சோத்திரமாப்பா, இந்த டாக்டர் சொன்ன காரியத்துக்காக சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த டாக்டரை ஆச்சரியப்படத்தக்கதா ஆமென். நீ செய்ய போகிற அற்புதத்திற்காக, அல்லேலூயா. அதிசயத்திற்காக, ஆமென். மகத்துவத்திற்காக, ஆமென். வல்லமைக்காக ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தை கேட்கும் பொழுது என்ன பிரச்சனையோடு நீ அழுது கொண்டிருக்கிறாயோ அதற்கு பதிலை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, என்னுடைய மகிமை குறைந்து போகவில்லை. செங்கடலில் வழியை திறந்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யோசபாத்துக்கு உதவி செய்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அன்னாளுக்கு உதவி செய்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு உதவி செய்த நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மீறித்து நடப்பேன், செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மீறித்து நடப்பேன், எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன், என் காலம் ஊதி ஜெயிப்பேன், என் காலம் ஊதி ஜெயிப்பேன், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம், ஆனா என்ன ஆனந்தம். இன்னும் ஒரு விஷயம், விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம், ஆனா என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம், ஆனா என்ன ஆனந்தம். அல்லேலூயா. அந்த ஒருவர் ஆமென் சொல்லுங்க. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கடைசி வசனத்தை வாசித்து நாங்கள் எழுந்து நின்று ஸ்தோத்தரிக்க போறோம். 68ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போமா? 68:20. அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி சுவாமி. சங்கீதம் 68:20 படிங்க. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பைபிளை கிளவைங்க, பைபிளை கிளவைங்க. பிள்ளை சொல்லமா? என்னண்டு? நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கையப்படி எல்லாம் சொல்லுங்க. என்ற தேவன், என்னுடைய தேவன், என்னுடைய தேவன், எனக்கு எனக்கு ரட்சிப்பை ரட்சிப்பை கொடுக்கிற தேவன்.
அடுத்தது என்ன? ஆண்டவராகிய கர்த்தரால் ஆ. மரணத்துக்கு நீங்கும் வழிகள் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகள் உண்டு. ஆமென். அப்படின்னா என்ன? மரணத்துக்கு போய் கொண்டிருக்கிறவனை வாழ்வுக்கு கொண்டு வர கர்த்தரால் முடியும். ஆமென். இயேசுவால் முடியும். ஆமென். அவரை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆமென். அவரை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். ஆமென். உன்னை ரட்சிக்கும்படிக்கு உன்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். நான் உன்னை கைவிடுவதில்லை, ஆமென். உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னார். ஆமென். ஆண்டவரை நாங்கள் நம்பி இருக்கிறோம். நிச்சயமாக ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த ஒருவரை நீங்கள் மாத்திரமல்ல உலகமும் காணும் நாள் வருகிறது. அந்த ஒருவரை உலகம் காண போகிறது. ஆமென். இந்த பொம்பளையோடு இருக்கிறது யார்? அது இயேசு. ஆமென். இந்த ஆம்பளையோடு இருக்கிறது அது இயேசு. ஆமென். இந்த பிள்ளையோடு இருக்கிறது அது இயேசு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் இன்றைக்கு தொடக்கத்திலிருந்து பாடுகிறோம். இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா தங்க ராஜா, இயேசு ராஜா எங்க ராஜா, இயேசு ராஜா தங்க ராஜா, இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா, இயேசு 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 ராஜா. அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசினாரா? ஆமென். கர்த்தர் உங்களை தைரியப்படுத்தினாரா? ஆமென். கர்த்தருடைய விசுவாசத்தை பெருக பண்ணினாரா? ஆமென். அந்த கடுகு விதியை கொஞ்சம் பெருக பண்ணினாரா? ஆமென். நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரா? ஆமென். பழிய திறப்பேன் என்று சொல்லி இருக்கிறாரா? ஆமென். கைவிட மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறாரா? ஆமென். அப்படி என்ன நல்லா சோத்திரம் பண்ணி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்க போகிறோம், எழுந்து நிற்க போகிறோம். இந்த பாயை விட்டு முன்னுக்கு வர வேண்டாம். என்னன்னு சொன்னா ஒரு 1-2 பேருக்கு ஜபிக்க வேண்டியிருக்குது. தேவன் சில உணர்வுகள் தந்திருக்கிறார். அவர்களை கூப்பிடும்போது அவர்கள் மட்டும் முன்னுக்கு வருவீர்கள். மற்றவர்கள் கொஞ்சம் நல்லா நெருங்கி வந்து கதிரில் இருக்கிறவர்களும் கொஞ்சம் பாய்க்குள்ள நெருங்கி வரும். முதல் பாய் அல்ல